திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாதவரின் வீட்டை வட்டாட்சியர் சீல் வைத்து பூட்டியுள்ளார். பாடியநல்லூர் ஜோதி நகரைச் சேர்ந்த தமிழரசின் வீட்டு பத்திரத்தை அவரது கையெழுத்தில்லாமல் ஜோதி ஆனந்தன், சீனிவாசன் ஆகியோர் எழும்பூரில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வைத்து ரூபாய் 50 லட்சம் கடன் வாங்கியுள்ளனர். இக்கடனை முறையாக செலுத்தாததால் தமிழரசின் வீட்டை வங்கி அதிகாரிகள் 46 லட்சம் ரூபாய் ஏலத்தில் விற்பனை செய்துள்ளனர். பின்னர் நீதிமன்ற உத்தரவுப்படி வங்கி அதிகாரிகள் செங்குன்றம் காவல்துறை, பொன்னேரி வட்டாட்சியர் ஆகியோர் தமிழரசின் வீட்டில் உள்ள ஒப்பந்த வாடகைதாரர்கள் 22 பேரை வெளியேற்றி வீட்டிற்கு சீல் வைத்தனர். இதனால் அவர்கள் வட்டாட்சியர் மற்றும் வங்கி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாடகைதாரர்களுக்கு முறையாக நோட்டீஸ் வழங்காமலும், கனமழை என்பதை பொருட்படுத்தாமலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் வெளியேற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினர். மேலும் தமிழரசியிடம் தாங்கள் அளித்த முன்பணமான 24 லட்சத்தினை பெறுவதற்கான கால அவகாசத்தை அளிக்காமல் சீல் வைத்தது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் ஒப்பந்த வாடகைதாரர்கள் தெரிவித்துள்ளனர்.